ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. அமெரிக்க விமானப்படையின் அதிவேக மற்றும் நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட போர் விமானங்களில் V1V லான்ச்சர் முதன்மையானது. எலும்பு என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த விமானம் நவீன வான்வெளி போர்களில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. V1V லான்ச்சரின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் ஒலிவிஞ்சிய வேகமாகும். இது மணிக்கு 900 மைல்களுக்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டது. மாறும் இறக்கை அமைப்பு. இந்த விமானத்தின் இறக்கைகள் பறக்கும் வேகத்திற்கு ஏற்ப பின்னோக்கியும் முன்னோக்கியும் நகரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது குறைந்த உயரத்தில் அதிவேகமாக பறக்கவும் ஓடு தளங்களில் எளிதாக ஏறி இறங்கவும் உதவுகிறது. ஆயுத சுமக்கும் திறன். இந்த விமானம் அமெரிக்க விமானப்படையிலேயே அதிகப்படியான வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது சுமார் 75,000 பவுண்டுகள் எடையுள்ள அதிநவீன வழிகாட்டல் ஏவுகணைகள் மற்றும் சாதாரண குண்டுகளை சுமந்து செல்லும். பல்வேறு வகையான இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கியளிக்கும் வகையில் இதன் உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகளில் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்ல வடிவமைக்கப்பட்ட போதிலும் காலப்போக்கில் இது மரபு சார்ந்த போர்களுக்கான பிரத்யேக விமானமாக மாற்றப்பட்டது. உலகளாவிய கண்காணிப்பு என்பது ஒரு கண்டத்தில் இருந்து மற்றொரு கண்டத்திற்கு இடைநில்லாமல் சென்று தாக்கும் திறன் இதற்கு உண்டு. எதிரிகளின் ரேடாரிலிருந்து தப்பிக்கும் வழியாக தாழ்வாக பறக்கும் தொழில்நுட்பம் மூலமாக எதிரி நாட்டு ரேடர்களின் கண்களில் படாமல் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதில் இது சிறந்தது என்று சொல்லலாம். தற்போதைய உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில், குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களில் அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை காட்ட V1V லான்ச்சர்களை பயன்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த விமானங்கள் நிலைநிறுத்துவது என்பது எதிரிகளுக்கு விடுக்கப்படும் ஒரு வலுவான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. V1V லான்ச்சர் என்பது வெறும் போர் விமானம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் தொழில்நுட்ப மேன்மையை பறைசாற்றும் ஒரு இராணுவ சின்னம். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு பல தசாப்தங்களாக வான்வெளியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் இந்த விமானம் எதிர்கால போர்களிலும் முக்கிய பங்காற்றும் என்பதில் ஐயமில்லை. V1V லான்ச்சர் நவீன வான்வெளி மேலாதிக்கத்தின் புதிய பரிமாணங்கள். முந்தைய தரவுகளில் அதன் வேகம் மற்றும் அடிப்படை அமைப்பை கண்டோம். அதை தாண்டி இந்த விமானம் ஏன் என்றும் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்கிறது என்பதற்கான ஆழமான காரணங்களும் கீழே விவரிக்கப்படுகிறது. குறிப்பாக V1V லான்ச்சர் சமீபத்திய ஆண்டுகளில் இன்டகிரேட்டட் பேட்டில் ஸ்டேன் IBS எனப்படும் மென்பொருள் மேம்பாட்டிற்கு உள்ளானது. இதன் மூலமாக துல்லியமான தகவல் பரிமாற்றம், அதாவது போர்க்களத்தில் உள்ள மற்ற விமானங்கள், தரைப்பட மற்றும் செயற்கைக்கோள்களுடன் நொடிப்பொழுதில் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் லிங்க் 16 தரவு தொழில்நுட்பம் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரைபடங்கள் மூலமாக விமானிகள் எதிரிகளின் நடமாட்டத்தை மிக துல்லியமாக வண்ணத்திரைகளில் நிகழ்நேரத்தில் காண முடியும். இது இலக்குகளை தவறவிடாமல் தக்க உதவுகிறது. அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் தளம். தற்போதைய உலக பாதுகாப்பு சூழலில் ஹைப்பர்சோனிக், அதாவது ஒலியை விட 5 மடங்கு வேகமான ஏவுகணைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. V1V லான்ச்சரை இந்த ஏவுகணைகள் ஏவு முதன்மை தளமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதற்காக இந்த விமானத்தின் உட்புற குண்டுவீச்சு பகுதிகள் மற்றும் வெளிப்புற பகுதிகள் மாற்றியமைக்கப்படுகிறது. இது எதிர்கால ஏவுகணை போரில் அமெரிக்காவுக்கு பெரும் பலத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. டைனமிக் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். சமீப காலமாக இந்த விமானங்கள் ஒரே இடத்தில் நிலைநிறுத்தப்படாமல் உலகம் முழுவதும் திடீரென பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்படுகிறது. இன்று அமெரிக்காவில் இருக்கும் ஒரு V1V விமானம் அடுத்த சில மணி நேரங்களில் இந்திய பெருங்கடலிலோ அல்லது ஐரோப்பிய எல்லைகளிலோ தோன்றும். இது எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தும் உத்தியின் ஒரு பகுதியாகும். பராமரிப்பு மற்றும் ஆயுட்கால நீடிப்பு. இந்த விமானம் மிக கடினமான சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுவதனால் இவற்றின் கட்டமைப்பு வலுவை சோதிக்க அதிநவீன சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளது. V21 ரைடர் வரும் வரை புதிய தலைமுறை, அதாவது V21 போர் விமானங்கள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் வரை, அதாவது 2030களின் நடுப்பகுதி வரை V1V லான்ச்சர்கள் அமெரிக்காவின் முதன்மை தாக்குதல் கருவியாக இருக்கும். அதற்கேற்ப அதன் என்ஜின்கள் மற்றும் மின்னணு போர் முறைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. கடற்படை போரில் அதன் பங்கு. தரை இலக்குகள் மட்டுமன்றி கடலில் நகரும் பெரிய போர்க்கப்பல்களை தாக்கும் ஏவுகணைகளையும் இது சுமந்து செல்லுகிறது.
ஒரே ஒரு V1V விமானம் ஒரு சிறிய கடற்படை கூட்டத்தையே முடக்கும் அளவுக்கு வெடிபொருட்களை ஏவ முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. V1V லான்ச்சர் என்பது வெறும் பழைய காலத்து இயந்திரமல்ல, அது நவீன மின்னணு தொழில்நுட்பம் மற்றும் அதிவேக தாக்குதல் உத்திகளின் ஒரு சங்கமம். உலகளாவிய மோதல்களில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இது ஒரு வலிமையான கருவியாக செயல்படுகிறது. வான்வெளி வரலாற்றில் ஒரு அழியாத தடம். V1V லான்ச்சர் என்பது வெறும் உலோகத்திலான ஆன இயந்திரம் மட்டுமல்ல, அது கடந்த அரை நூற்றாண்டு கால வான்வெளி போர் வரலாற்றின் பரிணாம வளர்ச்சியாகும். பனிப்போர் காலத்தில் உச்சகட்டத்தில் சோவியத் யூனியன் அணு ஆயுத பாதுகாப்பை தகர்க்க உருவாக்கப்பட்ட இந்த விமானம் இன்று உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் நவீன புவிசார் அரசியல் சவால்களுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு நவீன கருவியாக தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ளது. இப்படியான ஒரு நிலையில் இந்த விமானத்தின் வெற்றி என்பது அதன் மாறக்கூடிய இறக்கை அமைப்பிலும் ஒலியை விஞ்சும் வேகத்திலும் மட்டுமில்லை, மாறாக காலத்திற்கேற்ப உள்வாங்கிக் கொண்ட மின்னணு போர் முறை மற்றும் துல்லியமான தாக்குதல் ஆகியவற்றிலேயே அடங்கியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை வானிலோ எரிபொருள் நிரப்பிக் கொண்டு சென்று தாக்கும் அதன் திறன் அமெரிக்காவினுடைய உலகளாவிய பாதுகாப்பு எனும் கொள்கைக்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாக திகழ்கிறது. எதிர்வரும் காலங்களில் V21 ரைடர் போன்ற ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் V1V லான்ச்சரினுடைய பணி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ஏவும் தளமாக இது மாற்றப்படுகிறது. இது வரும் தசாப்தங்களிலும் நீடிக்கும் ஒரு அச்சுறுத்தல் காரணியாக இருக்கும் என்பதை உறுதி செய்கிறது. இது போரை தொடங்குவதை விட ஒரு போர் நிகழாமல் தடுப்பதற்கான பலத்தை வெளிப்படுத்துவதை ஒரு சிறந்த இராணுவ உத்தியை என கருதினால் அதில் V1V லான்ச்சர் எப்போதும் முதலிடத்தில் இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது V1V லான்ச்சர் வான்வெளி பாதுகாப்பில் ஒரு மல்டி ரோல் ஜாம்பவானாக திகழ்கிறது. தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் அதிக பராமரிப்பு செலவுகள் போன்ற சவால்கள் இருந்தாலும் ஒரு கண்டத்தில் இருந்து இன்னொரு கண்டத்திற்கு அதிவேகமாக சென்று எதிர்பார்க்காத நேரத்தில் பாரிய சேதத்தை விளைவிக்கும் இதன் தனித்துவமான ஆளுமை இராணுவ வரலாற்றில் இதற்கு ஒரு தனி இடத்தை பெற்று தந்துள்ளது. வானில் இதன் கர்ச்சனை ஓய்ந்தாலும் அது ஏற்படுத்திய போர் உத்திகளும் தொழில்நுட்ப புரட்சிகளும் வருங்கால வான்வெளி போர்களுக்கு ஒரு பாடப்புத்தகமாகவே அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களோ மறுப்புக்கு இடமில்லை. ஆகவே அமெரிக்காவை பொறுத்தவரை அதனுடைய தாக்குதல் உத்திகள் மிகவும் கவர்ச்சிகரமானவை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் எதையும் சாதிக்கும் திறன் கொண்டதாக அமெரிக்க இராணுவ கட்டமைப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அமெரிக்காவின் இத்தகைய விமானங்களும் அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தினுடைய இராணுவ வல்லரசான அமெரிக்கா போர்க்காலங்களில் தன்னுடைய செயற்பாடுகளை மிக கச்சிதமாக செய்வதற்கு இவை பயன்படுத்தப்படுகிறது என்பதே உண்மையாகும். எப்படியாக இருந்தாலும் இவை தொடர்பான கேள்விகளும் இவற்றை எப்படி வலுப்படுத்துவது, எப்படி நீடிப்பது, எப்படி இதை சிரமங்களுக்கு அப்பால் கொண்டு நகர்த்துவது என்கின்ற கேள்விகளுக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கட்டளை மையம் தெரிவிக்கின்ற பதில் ஆச்சரியமானது என்றே சொல்லலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.